ஹாய் ஃபேன்ஸ், உங்கள் ஆக்டர் ராசு. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 1 இல்லை 2 இல்லை 3வது முறை மோடி ஜெயிச்சு இந்தியா பிரதமர் ஆகிட்டார். இதனால் உங்களுக்கு அவர் இந்தியா பிரதமர் ஆனது இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, இத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் என்னென்ன திட்டங்கள் செஞ்சுருக்காரு, செய்யலை அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களுக்கு ராகுல் காந்தி வந்தால் பெஸ்ட்டா இல்லை நரேந்திர மோடி வந்தால் பிரதமராக வந்தால் பெஸ்ட்டா, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமும் மோடி, 2வது டைம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடிஜி வரவில்லை. ஃபஸ்ட்டு வரல, 2வது வரல. தமிழ்நாடு, கேரளா இங்கே அவ்வளோக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா அது என்னன்னு தெரியல, மக்கள் என்ன கோபம் என்ன அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் மற்ற ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, இது ஒடிசா, பஞ்சாப், அடுத்த ஸ்டேட்டு மாநிலங்கள் குஜராத், இதேமாரி இதேமாரி ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை. ஒரு டைம் 2 டைமில் 3வது டைமும் ஜெயிச்சிட்டாரு. 1 செகண்ட் வாட்டர், மாங்காய் சாப்பிட்டேன்ல அதனால் வாட்டர். மூணு டைம் ஜெயிச்சிட்டாரு. அதனால் என்னோடய ஆக்டர் ராசு யூடியூப் சேனல் மூலயமா என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். மோடிஜி அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். யார் வந்தால் என்னங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணால் சரிதாங்க. எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இந்த டைம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி வந்துருக்காப்புல. அடுத்த டைம் ராகுல் காந்தி வந்துடுவாப்புல நம்பிக்கை. நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் கட்சி தொண்டர்கள் அவர்களும் பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. என்னோட சார்பாக நானும் பிரார்த்தனை பண்ணி அடுத்த டைம் ராகுல் காந்தி ஒரு மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஆக்டர் ராசு யூடியூப் சேனல் மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்டு கேரளாவில் தமிழ்நாடு கேரளா சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டு முக ஸ்டாலின் அவர்கள். முக ஸ்டாலின் நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். ராகுல் காந்தி தமிழ்நாடு கேரளா இங்கே அடிச்சிக்க முடியாது. ஒரு டைம் 2 டைம் அடிச்சிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா 2 நாளாக பிரிஞ்சதுனால அதோட கட்சியின் அந்தஸ்து போயிடுச்சுங்களா. கட்சியின் அந்தஸ்து இருக்குது, பட் பிரிஞ்சதுனால ஓட்டு சிதறி போச்சு. சிதறதுனால என்ன ஆச்சுன்னா அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னா திமுக அசால்ட்டாக 40க்கு 40 வாங்கிச்சு. இந்த பாமக ஒன்றும் வரல, அதிமுக தேமுதிக கூட்டணி, பாஜக ஒன்றும் வரல. பாமக பாஜக கூட்டணி பார்த்திங்கன்னா அது கூட்டணி இன்னும் இப்போ பாஜக பாமக கூட்டணி 2வது இடத்துக்கு ஒரு பெரிய கட்சியாக பேசப்பட்டுட்டு வராங்க. அது நம்மளுக்கு சரியாக தெரில. நம்மளுக்கு அரசியல்லாம் அவ்வளோக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது, சும்மா சின்ன பையன் நான். அதனால்
உங்களுக்கு வந்து அடுத்த இந்த இது முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. இவர் வந்து ராகுல் காந்தி வந்து அடுத்த முறை ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கொடுக்குமே. இன்னொன்று முக்கியமானது மறந்துட்டு பாருங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தது விஜய் அண்ணா வந்து வெறித்தனமாக அரசியல் வந்து இறங்கியிருக்காப்புல. என்னோடய ஆக்டர் ராஸ் யூடியூப் சேனல் வந்து அரசியல் வந்து யார் வேணால் வரலாம். ஆக்டர் ராஸ் யூடியூப் சேனல் வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் யார் வேணால் வரலங்க, வரவங்க நல்லது செஞ்சால் மக்கள் ஒரு டைம் நல்லது செஞ்சால் மக்கள் அவங்கள சீமாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே ஒன்றும் செய்யலைன்னா மாற்றிடுவாங்க மக்கள். அதனால் வந்துட்டு நல்லது செய்வாங்க. விஜய் சார்கிட்ட இல்லாத பணமே இல்லை. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து படம் நடிக்கிறத விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வராருன்னா அவர் சேவை செய்யணும். ஏதோ அவருக்குள்ள ஒரு இது இருக்குது, அதனால தான் சேவை செய்யணும் மக்களுக்குன்ட்டு அவர் வர்றாரு. அதனால் பார்த்திங்கன்னா ஓட்டு நிறைய சிதறும். யார் வந்தாலும் ஜெயித்தாலும் நல்லது பண்ணுங்கள், அவ்வளோதான். பிறக்கும்போது எதுவும் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல, போகும்போது எதையும் கொண்டு போக போகிறதில்ல. என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அது மாதிரி தான். வேறு என்ன வேணும், இது இங்கே போதும். அவங்க பழக்கிற பகலா நீ, அவங்க அடிக்கிறாங்களா நீ. அயன் படம் சாங்கு செம்மையாக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. இதுதான் நாட்டின் நடப்பு நிலை. மீண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆக்டர் ராசு. களத்தில் மீண்டும் சந்திப்போம். யாராவது புதுசாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்டர் ராசு நம்மளோட சிம்பிள். லவ் யூ ஃபேன்ஸ்.